பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். நேயர்களுக்கு வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க கார்த்திக்? ரொம்ப நல்லா இருக்கும். பரபரப்பா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுகள் முடிஞ்சோடனே ஒவ்வொரு பூகம்பம் வெடிக்குது. இப்போ ஒரு பூகம்பம் எதிர்க்கட்சி மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா காங்கிரஸோட தலைவர் திரு கார்கே அவர்கள் என்ன சொல்றாரு, மோடி அவர்கள் சந்நியாசம் பெற போறாரு. அவங்க பிஜேபிலேயே ஒரு லா இருக்கு, 75 வயசுக்கு அப்புறம் அவங்க அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு. சோ அவர் பிரதமர் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு இன்னைக்கு காங்கிரஸோட தலைவர் திரு கார்கே வரையும் சொல்றாங்க. இதன் பின்னணி என்ன? அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா அப்படி கிடையாது, பிஜேபியில அப்படி லா கிடையாது அப்படின்னு சொல்லியும் எதிர்கட்சிகள் இப்படி பரப்புறாங்களே, அதுக்கான பின்னணி என்ன? பிஜேபியில முதல்ல இந்த மாதிரி ஒரு லா இருக்கா? 75 வயசு ஆயிடுத்து அப்படின்னா லீடர்ஸ் எல்லாரும் அவங்க பிஜேபியில இருந்து அவங்களே விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுல அது ஒரு கட்சியுடைய கொள்கை. அந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது விருப்ப ஓய்வு மாதிரி. 75 வயசு ஆயிடுத்து, 78 வயசு ஆயிடுத்து, அதனால இவங்க ஓய்வு பெற்றிருக்கலாம். இதுக்கப்புறம் வேற யாராவது உள்ள வரலாமே, ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் பண்ணல. அது எல்லா கட்சியும் தெரிஞ்சுக்கணும். எந்த விதத்திலையும் வாரிசு அரசியல் இங்க பண்ணல. மோடி இன்னைக்கு நாள், நாளைக்கு வேற ஒருத்தர். மோடிக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார். அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? பிஜேபி பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெவ்வேறு சமயத்து வெவ்வேறு. பங்காரு லட்சுமண், இவர், தென் வாஜ்பாய், அத்வானி, தென் அதுக்கப்புறம் வெங்கையா நாயுடு, தென் இப்போ ஜேபி நட்டாஜி. இந்த மாதிரி அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு பாலிசி சார். இதுல எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மதிப்பு கொடுத்து இவர் இல்லைன்னா அந்த பிஜேபி கட்சியே போயிடும் அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நாட்டுக்கு என்ன பண்ணணும், எந்தெந்த ஒவ்வொரு தலைவர்களும் பிஜேபியில, மோடிஜியிலேருந்து அமித்ஷாலேருந்து நட்டாஜி இந்த பக்கம், அந்த பக்கம் ராஜ்நாத், அதுக்கு முன்னாடி அத்வானி, யாரை எடுத்தாலுமே நாட்டுக்கு என்ன பண்ணணும் அதுதாங்க. நான் எவ்வளவு நாள் பவர்ல இருக்க போறேன், அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு நாள் இருக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துங்க. அந்த மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவரும் கொஞ்சம் தவறி போயிட்டார். இவரெல்லாம் அருமையான ஒரு பிஜேபி நாட்டுக்காக உழைத்தவர்கள். சரி, இப்போ கமிங் டு திஸ் பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலுமே 75 வயசு ஆயிடுத்து, மோடி ரிட்டையர் ஆயிடுவார். மோடிக்கு அப்புறம் யாரு? அமித்ஷாவா, யோகி ஆதித்யநாத்தா, இவங்களுக்குள்ள சண்டை வருமா அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி பேசிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும், என்னுடைய ஒரே கொஸ்டின், இது பிஜேபி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. இந்த மாதிரி பிஜேபி முடிவு பண்ண வேண்டிய விஷயத்துல ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அதாவது நீங்க என்ன பார்க்கணும்? ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், நீங்க நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் உங்க தான் முதல்ல பிஎம் ஃபேஸ் யாரு அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்துருக்கீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா? அதை முடிவு பண்ணீங்களா? உங்க மேனிஃபெஸ்டோல காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோன்னு எடுத்துங்க. மக்களுக்கு, மகளிருக்கு, புவர் ஃபேமிலியில 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம். நீங்க அதெல்லாம் ஃபைனான்சியலி பாசிபிளா? இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அதையெல்லாம் முடிவு பண்ணீங்க. ஓகே, கமிங் பேக் டு பிஜேபி திங். ஓகே, 75 வயசு ஆயிடுத்து அப்படின்னா இல்ல, தொடர்ந்து ஆனா இப்படி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரியே அப்படி லா இல்ல அப்படின்னு சொல்லியுமே தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இப்ப காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே மோடி அவர்கள் கிடையாது 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 அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏன்? ஏன்னா மோடிக்கு அவ்வளவு ஆதரவு இருக்குங்கிறனால இவங்க திசை திருப்புறாங்களா? முக்கியம், நீங்க அதாவது நீங்க கரெக்டா சொல்றீங்க சார். அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது இன்னைக்கு 2024 எலெக்ஷனுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஃபேஸ் யார் சார்? மோடி. பிஎம் ஃபேஸ் மோடி. மோடியை சுத்தி தான் நாங்க நிக்கிறோம். நாளைக்கு பிஜேபி ஜெயிச்சு வந்தால் என்டிஏ, பிஜேபி பிளஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், அதுதான் என்டிஏ. இவங்க ஜெயிச்சு வந்தால் நாங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண போறோம். யாரு கீழே? நாங்க மோடிஜியை பிஎம்ஆ எலெக்ட் பண்ணுவோம். மோடிஜி வரப்போறார்.
ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஓட்டு போடும் பொழுது ஈவன் நீங்க 2019 எலெக்ஷன்ல பார்த்திருக்கலாம், 2018 எலெக்ஷன்ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் அசம்பிளி எலெக்ஷன்ஸை ராஜஸ்தான் ஸ்வீப் பண்ணாங்க. ஆனால் 2019 லோக்சபா எலெக்ஷன் வந்த உடனே அப்படியே ரிவர்ஸ். ஏனால் மக்களை பொறுத்த வரைக்கும் சார் அசம்பிளி வேற லோக்சபா வேற. லோக்சபா அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல எங்களை யாரு எங்களுக்கு பிஎம்ஆ வேணும், நாங்க முடிவு பண்ணிட்டோம் மோடிஜி தான் எங்களுக்கு பிஎம்ஆ வேணும் அப்படின்னு. அதனால அந்த 2019 எலெக்ஷன்ல மோடி அவங்க கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க. 303 சீட் பிஜேபி அலோன் பிளஸ் என்டிஏ பார்ட்னர்ஸ் 360 சீட்டுக்கு எடுத்தாங்க 2010. இன்னைக்கு 2024லயும் என்ன பண்ண போறாங்க மக்கள்? மோடிஜி அப்படிங்கறச்ச சென்டர் அப்படின்னு பார்த்தால் பிஜேபி அரசாங்கம் அண்டர் மோடிஜி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச மக்கள் எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க மோடிஜிங்கிறது? ஏன்னா இப்ப வாக்குகள் சதவீதம் குறையுது அப்படின்னு அவங்க நரேட்டிவ் பண்ணாலுமே உறுதியா நம்ம சொல்ல முடியுமா பிஜேபிக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா தன்னோட சாதனையை சொல்லாம இவர் மதத்துல கையில் எடுக்காரு. இதுவே அவர் வந்து பயந்ததுக்கு ஒரு உதாரணம் எதிர்க்கட்சி சொல்றாங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். தங்களுடைய சாதனையே சொல்லல அப்படிங்கிறாங்க. சார் பிஜேபியுடைய சாதனை இந்த 10 வருஷ சாதனை. இவங்க சும்மா ஆப்போசிஷன் பார்ட்டி இவங்க என்ன பண்றாங்க, மூடி மறைக்கிறாங்க சார். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல எல்லாமே நெட்ல இருக்குங்க. அதை தவிர இந்த 10 வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுங்க, ஏர்போர்ட்ஸ் எடுங்க, ரோடுவேஸ் எடுங்க, ரயில்வேஸ் எடுங்க, சீவேஸ் எடுங்க. அதை தவிர ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், தென் வெல்ஃபேர் ஸ்கீம், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாங்க. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க தான் நான் சொல்றேன். மக்கள் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் ஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த 10 வருஷத்துல மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு ஒயிட் பேப்பரை சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல எடுத்து பார்த்தா அவ்வளவு அருமையா என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோம் அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இதுல மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆர் தெரிஞ்சிட்டே தெரியல அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்கன்னா அவங்க போய் பார்க்கட்டும். 2வது பாயிண்ட், அதனால மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க இவங்க எதனால மோடிஜி என்ன பண்ணிருக்காங்கன்னு. வெல்ஃபேர் ஸ்கீம், சோ மெனி வெல்ஃபேர் ஸ்கீம், முத்ரா யோஜனாலேருந்து பீமன் ஜீவா யோஜனாலேருந்து அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் டேப் வாட்டர் கொடுக்கறதுலேருந்து மக்களுக்கு ஃப்ரீ கேஸ் கொடுக்கறதுலேருந்து ஆவாஸ் யோஜனா அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளவு ஸ்கீம் பண்ணிருக்காங்க. 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீ ரேஷன் இன்னொரு 5 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதை விட்டுருங்க, இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம். இதையும் தவிர மோடி எப்படி வருவார் அப்படின்னா சார் எல்லாருமே ப்ரீபோல் சர்வேன்னு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க சார். எல்லா நேஷனல் மீடியாலையும் ப்ரீபோல் சர்வே. உங்களுக்கு எனக்கு 4 பேரை கேட்போம், 2 பேர் மோடிம்பாங்க, 2 பேர் காங்கிரஸும்பாங்க. நம்ம முடிவு பண்ண முடியாது. ப்ரீபோல் சர்வேன்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ரீபோல் சர்வே ஏப்ரல் 17க்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அது பிரகாரம் அதை தவிர அப்பப்போ இந்த சிஃபாலஜிஸ்ட் அதாவது பொலிட்டிக்கல் இதை பத்தி ப்ராஸ்பெக்ட்ஸை பத்தி இந்த சர்வே பத்தி பேசுறவங்க அவங்களும் சொல்றாங்க 2019 இப்ப 2024 ஏப்ரல் 15 வாக்குல அவங்க சர்வே கொடுத்ததுல அவங்க என்ன சொல்றாங்க, மினிமம் 370+ இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி தான் அப்படின்னு. இதை வந்து ஒரு சர்வே மட்டும் எடுத்துக்கல. இந்தியா டுடே, சி ஓட்டர் ஆகட்டும், ஏபிபி ஆகட்டும், டைம்ஸ் நவ் ஆகட்டும், ரிப்பப்ளிக் ஆகட்டும், 5, 6, 7 இவங்க இருக்காங்க. 7 இவங்களும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சிலர் 330, சிலர் 360, சிலர் 345. எதுக்கு? என்டிஏக்கு. ஸோ ஆவரேஜ்னு பார்க்கறச்ச 350 360 வருது. இதை தவிர உங்க ராஜஸ்தான்ல ஃபலோடிங்கிற பிளேஸ்ல சட்ட பஜார்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த சட்ட பஜார் ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எல்லா மக்களுமே அதை பார்ப்பாங்க. அவ்வளோ அக்யூரேட்டா கொடுப்பாங்க. 2023ல இவங்க என்ன பண்ணாங்க, கர்நாடகால காங்கிரஸ் தம்பிங் மெஜாரிட்டியோட ஜெயிக்க போறது அப்படின்னு ஃபலோடி சட்ட பஜார்ல சொன்னாங்க.
எல்லாரும் அப்படி நடக்குமான்னு பார்த்தோம். அப்படிதான் நடந்தது. இமாச்சல் பிரதேஷ் அதை தான் சொன்னாங்க. 2018 ராஜஸ்தான். ஸோ எல்லாமே அதை தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது 2. தென் போற இடமெல்லாம் மோடிஜிக்கு அப்படி ஒரு கூட்டம் மக்கள், அப்படி ஒரு அலமோதுறது. இதெல்லாம் வச்சு பார்க்கறச்ச கண்டிப்பா இவங்க ஜெயிப்போம். அதை தவிர என்ன சொல்றாங்க, என்ன பண்ண போறோம் மோடிஜி இவங்க பிஜேபியோட மேனிஃபெஸ்டோல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃப்ரீ ஸ்கீமே எதுவும் கொடுக்கலீங்க. மக்களுக்கு இது ஃப்ரீயா கொடுக்க போறேன், அது ஃப்ரீயா கொடுக்க போறேன் சொல்லல. என்ன பண்ண போறேன், நாட்டுக்கு இன்னிலேருந்து எப்படி எடுத்துன்னு போறேன், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், என்ன மாதிரி வெளிநாட்டு முதலீடு எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, பைனான்சியல் டெபிசிட் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்ன அந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. மக்களுக்கு 1 லட்சம் கொடுப்பேன், இதை கொடுப்பேன், பஸ் ஃப்ரீயா கொடுப்பேன், அந்த மாதிரி சொல்லலை. இதெல்லாம் வச்சு பார்க்கறச்ச கான்பிடென்டா சொல்ல முடியறது பிஜேபி அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு. நான் கமிங் பேக் டு நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்ப இவ்வளவுதான் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போய் தேடி பார்க்கானு. பட் இப்ப மோடி அவர்கள் சொல்றாரு ஜூன் 4க்கு அப்புறம் இந்த இந்தியா பிளாக்ங்கிற கூட்டணி இருக்கவே இருக்காது, அதையும் அவர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது இன்னொன்னு கூட சேர்த்து சொல்றாரு, ஊழல்வாதிகளை நான் விடமாட்டேன்னு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையும் சொல்றாரு. மோடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ரேலி ஒன்று சொல்றார், ராகுல் காந்தி அண்ட் அதர் காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஸ் அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி இவங்களுக்கெல்லாம் நாட்டினுடைய கவர்னன்ஸை பத்தி அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நான் சொல்லல, மோடி சொன்னது. நாட்டினுடைய கவர்னன்ஸ் பத்தி அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நாட்டினுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது கில்லி தண்டா விளையாடுற மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு நினைச்சுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 1 லட்சம் ரூபாய் ஆனுவலா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பவர்ட்டி, நாட்டில் இருக்க பவர்ட்டி ரிமூவ் பண்ணு ஈஸியா, கட்டாக்கர். அண்ட் இவங்க சொல்றது அமேத்தி. இதுல அவங்க என்ன சொல்றாரு, மோடி சொல்றாரு, இவங்க எதுக்கு எடுத்தாலும் கட்டாக்கட் அவ்வளவு ஈஸியா முடிச்சிருவோம். மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க போறோம், ஃப்ரீ பீஸ், கட்டாக்கட் முடிச்சிருவோம். நாட்டை வந்து 3வது இதுக்கு கொண்டு வந்துடும், பொருளாதாரத்துல அவ்வளவு ஈஸியா வந்துடும், எந்த எஃபர்ட் நீங்க போட வேண்டாம், மக்கள் கட்டாக்கட். இந்த கட்டாக்கட்னு வேர்டு அவங்க யூஸ் பண்ணதை மோடி அவருடைய ரேலியில யூஸ் பண்றாரு, கட்டாக்கட். அப்படின்னா அதாவது எல்லாம் ஈஸியா முடிஞ்சு போயிடும், மக்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா கொண்டு வந்துடும் அப்படிங்கிறார். அதுக்கு மோடி சொல்ற கவர்னன்ஸுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை, எல்லாமே கட்டாக்கட்டுங்கிறது இல்லை. நீங்க அந்த மாதிரி கட்டாக்கட்டு சொன்னதுனால்தான் அமேத்தியில 2019 கட்டாக்கட் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ராகுல் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப 2024 ரேபரேலிலும் அந்த மாதிரிதான் கட்டாக்கட் அப்படின்னு அனுப்பிச்சிட போறாங்க. ஸோ இது வந்து 2024 எலெக்ஷன் அப்படிங்கிறச்ச கிளியர் கட்டா எங்களை அங்க சொல்றாங்க பிஜேபி, அதான் மோடி சொல்றாரு, இந்த அளவுக்கு ஒரு தம்பிங் மெஜாரிட்டியோட ஜெயிக்க போறோம். ஜெயிக்க போனதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இன்னும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்குள்ள யாரு பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணவில்லை. அதனால எலெக்ஷன் ஜூன் 4க்கு அப்புறம் அப்படியே அவங்க வரதா இருந்தா கூட வரமாட்டாங்க. வரதா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வைக்கணும். ஏன்னா இவங்க பார்ட்டி வந்து சோமனி பார்ட்டி, சமாஜ்வாதி, டிஎம்சி, காங்கிரஸ், இன்னும் 2 எல்லாம் மொத்தம் ஆம் ஆத்மி பார்ட்டி நாங்க இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருப்போம், நாங்க இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜூன் 4 அன்னைக்கு மக்கள் உங்களுடைய ஆதரவனால, அஃபெக்ஷனால கண்டிப்பாக பிஜேபி நீங்க ஆதரவளிக்கிற பட்சத்துல ஜெயிப்போம் கண்டிப்பா. அந்த மாதிரி ஜூன் 4ஆம் தேதி நாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்தியா பிளாக் அப்படிங்கிற ஒரு கூட்டணியே இருக்க போறது இல்லைங்க. ஏங்க என்ன பிரச்சனை, இந்தியா பிளாக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, மோடி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாமே இந்த அரசியல் நோக்கத்துக்காக ஜெயிக்கணும் தேர்தலுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் பிலாசபி ஐடியாலஜி இவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. எலெக்ஷன்ல தோக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னாலதான் எலெக்ஷன் தோத்தேன் அப்படின்னு ஒருத்தருக்கு பிளேம் பண்ணிட்டு அங்கேயே இந்தியா கூட்டணி முறிஞ்சு போயிடும். அதுல இருக்க எல்லா பார்ட்டியும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை விட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படின்னு மோடி சொல்றார். அதை தான் இதை டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு பேச்சு மோடி அவர்கள் வந்து இங்க அடுத்த ஒரு சர்ச்சை உருவாக்கியிருக்கு. என்னன்னா, ஒடிசால ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பூரி ஜெகநாத் அந்த கோவிலோட சாவி வந்து ஒரு தமிழகத்துல இருக்கு,
அப்படின்னு சொன்னதுக்கு இங்க முதல்வர்ல இருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே மோடி அவர்கள், ஏன்னா இதை எக்ஸ்பிளனேஷன் மோடி அவர்கள் சொன்னது வேற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள், தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீடியோ போட்டுமே இவங்க வந்து திருச்சி சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா மோடி அவர்கள் எதை பத்தி சொன்னாரு, அவரோட சொன்ன அந்த நோக்கம் என்ன? சார், மோடிஜி வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளை பத்தி பேசும்பொழுது இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில பூரியில கோவில போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து பேசுறாரு சார். அந்த மாதிரி பேசும்பொழுது சார், இவர் பேசுறது ஏப்ரல் 18 2018 ஏப்ரல் 4ஆம் தேதி 2018 அந்த பூரி ஜெகநாத டெம்பிள்ல ரத்னா பந்தர்னு அந்த ட்ரெஷரி ரூம் இருக்கு சார். அவுட்டர் ரூம் அப்புறம் இன்னர் ரூம். அதுல வந்து 7 அறை உண்டு. நம்ம பத்மநாப சுவாமி கோயில் கேள்விப்பட்டீங்க இல்லையா, திருவனந்தபுரத்துல 7 அறைகள் இருந்தது. அதுல வந்து ஒவ்வொரு அறையா திறந்து லட்சக்கணக்கான கோடி வைரம் வைடூரியம் எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ரத்னா பந்தர் பூரி ஜெகநாதர் கோவில்ல இந்த மாதிரி கோவிலுக்குன்னு 12ஆம் நூற்றாண்டுல அவங்க கட்டின, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்தர்களும் கொடுத்த காணிக்கைகள்லாம் அந்த ரத்னா பந்தர் ட்ரெஷரிக்குள்ள வச்சிருக்காங்க. அதுலயும் 7 அறை இருக்குங்க. இதை வந்து எவ்ரி ஒன்ஸ் இன் 3 years இதை வந்து இவங்க உள்ள திறந்து போய் ஆடிட் பண்ணணும். ஆனால் ரொம்ப நாளும் ஆடிட் பண்ணல. 1981 என்னமோ பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்ப 2018 இவங்க பண்ணணும்னு பாக்குறச்ச அந்த ட்ரெஷரியுடைய உள் அறையுடைய கீ இல்லை அப்படின்னு வந்தது. எப்படி கீ தொலைஞ்சு போச்சு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு டூப்ளிகேட் கீங்கிறது கிடையாது. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது அந்த பாயிண்ட சொல்ல வரேன் இப்போ. ஏன்னா கிளியர் கட்டா சொல்றாங்க டூப்ளிகேட் கீங்கிறது கிடையாது. ஸோ ஏப்ரல் 4 2018 உள்ள போக பார்த்துருக்காங்க, ஆடிட் பண்ணலான்னு. உள்ள கீ இல்லை, அதனால பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி தொலைஞ்சு போச்சு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜோ அவங்கள வச்சு ஒரு கமிஷன் மாதிரி வச்சு கண்டுபிடிச்சு அவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன் ஒரு டூப்ளிகேட் கீ இருக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டூப்ளிகேட் கீ எங்கேருந்து வரும், யார் பண்ணாங்க? ஏன்னா இவங்களுடைய இந்த பூரி ஜெகநாத் கோயில் சட்டம் இது பிரகாரம் டூப்ளிகேட் கீங்கிறதே கிடையாதுங்க. திறந்து முடிச்சிட்டீங்களா, திரும்பி கண்ட்ரோல் இருக்கு, என்ட்ரி போடணும், புக்கில் என்ட்ரி போட்டு யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க என்ன பண்ணீங்க கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறச்ச எப்படி டூப்ளிகேட் கீ யார் பண்ணாங்க என்ன தெரியாது. அந்த டூப்ளிகேட் கீயை போட்டு இவங்க திறக்கல, போகல இப்போ. ஆனால் ஏப்ரல் நவம்பர் 2018 19 இவங்க இந்த ஜட்ஜு கிட்ட இருந்தவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வெளியில கொடுக்கலீங்க. அந்த மாதிரி வெளியில கொடுக்கலங்கிறச்ச இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் கொடுக்கல என்ன கொடுக்கல, இதுதான் பிஜேபியோட கேள்விங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்க 5-6 வருஷமா 6வது டைம் இப்ப பட்நாயக் இருக்காரு. 2018 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கீ இல்லைன்னு. என்ன பண்ணீங்க, என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கமிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை ஏன் பப்ளிசைஸ் பண்ணல, அது மூலம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஒன்றுத்துக்குமே ஒன்றும் தெரியாதுங்க. இதெல்லாம் இருக்கிறச்ச மோடி பேசினார். என்ன ஆச்சு, அந்த கீ தமிழ்நாட்டுக்கு போயிடுதா? உடனே இவங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம தமிழ்நாடு சிஎம், நீங்க இல்ல தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இன்சல்ட் பண்றீங்க, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் திருடர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எமோஷனல் அவரும் சொல்லியிருக்காரு, ஆஸ் அ தமிழ்நாடு சிஎம் சொல்லியிருக்காரு. இதுல என்ன நான் பார்க்கிறேன் அப்படின்னா, மோடி சொன்னது எந்த ஒரு காரணத்தை கொண்டு மோடி ஒரு கிரேட் லீடர், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேல தமிழ்நாட்டு மக்கள் மேல அவருக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் சொன்னது என்ன, தமிழ்நாட்டுக்கு போயிடுதா அப்படின்னா, அங்க நவீன் பட்நாயக் இதுல முதல்ல ஒரு ஆபீசர் இருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து பாண்டியன்னு பேரு. ரொம்ப நாளா அந்த இடத்துல 2012 எழும்போது அதுல இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் நவீன் பட்நாயக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனார். ஏன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு கெட்டிக்கார மனுஷன். அதுக்கப்புறம் இவர் நவீன் பட்நாயக் சொன்னது அட்வைஸ் கொடுத்துருக்கணும், அதை வச்சு அதை ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு இப்போ இஸ் டோட்டலி அட்டாச்சு டு பட்நாயக். இவர் ஆரம்பத்தில் பட்நாயக்கு பிஏஓவும் இருந்துட்டார்.
அதனால அவுட் அண்ட் அவுட் பட்நாயக்குடி எல்லா இதுவும் மக்கள் சொல்றது, அங்க பிரஸ் சொல்றது, அதை வச்சு சொல்றேன். ஸோ பட்நாயக்கு அந்த அளவுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வச்சுக்கலாமே. அதனால அப்போ இவருக்கு தெரியாதா, பாண்டியனுக்கு தெரிஞ்சிருக்கா, அதனால இவர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரா அப்படிங்கிறதுல அவர் கேட்டிருக்கார். ஒருத்தர் கேட்கிறார். என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் அந்த ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்பொழுது லிட்டரல் சென்ஸ்ல பிரிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற. இதெல்லாம் அண்ணாமலை என்ன என்ன இன்னும் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ பார்லிமெண்ட்ல 2024 பிப்ரவரி மாசம் டிஆர் பாலு நம்ம எம்பி அவர் பேசுறாங்க. அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு இந்த ஃப்ளட் இதுக்கு இவ்வளவு ரிலீஃப் கொடுக்கல, அது கொடுக்கல, என்ன பண்றீங்க, நாங்க இவ்வளவு பணம் கேட்டிருக்கோம், இது வரைக்கும் பணம் வரலங்கிறச்ச எல் முருகன் இணையமைச்சர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பிஜேபி, அவர் எழுந்து பேசுறார். பேசும்பொழுது டிஆர் பாலு சொல்ற, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, யூ டு நாட் ஹேவ் எனி காம்பிடன்சி அப்படிங்கிற. இது அப்போ அப்படியே டிஆர் பாலு ஆக்ரோஷமா உண்மையா அந்த மாதிரி பேசணும்னு எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க. ரெண்டாவது, தயாநிதி மாறன் சொல்லிருக்கார் அந்த பீகார் மக்களை பற்றியும், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், உத்தரப்பிரதேஷ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கார். அதை இப்ப நான் இதுல சொல்ல விரும்பல. பொன்முடி மினிஸ்டர் சொல்லிருக்கார் இவங்கெல்லாம் பானிபூரி செல்லர்ஸ் தானே அப்படின்னு. அதை தவிர நம்ம விசிகே திருமாவளவன் அவர் என்ன சொல்லிருக்காங்க, இந்து ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி இந்து விமன் எல்லாம் ஸ்லேவ் ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க, தேவதாசி, அது தேவதாசின்னு இருந்ததெல்லாம் வேற, ஆனால் எல்லாருமே அதுல இந்த மாதிரி சொல்ல முடியாது. சோ இப்ப அவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, எங்களோட உண்மையான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கல, மீடியா நீங்க ட்விஸ்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிம்பாங்க. அதான் நான் இப்ப சொல்றேங்க, மோடி என்ன சென்ஸ்ல பேசினார், என்ன கான்டெக்ட்ல பேசினார், அதை எடுத்துங்க. அதை வச்சுட்டு மோடி இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே திருடர்கள், கீ தமிழ்நாட்டுக்கு போயிடுதா அப்படின்னு சொன்னது, என்ன சொன்னார், ஏது சொன்னார், அந்த கான்டெக்ட நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம மோடி ஒட்டுமொத்த தமிழர்களும் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொல்லவும் இல்லை. இது அண்ணாமலை ஜி, அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவரும் இந்த சீஃப் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க இல்லை, அதுக்கு கண்டனமும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா. எப்படி 15 லட்சம் இங்க ஹிந்தி கத்துக்காதனால எப்படி அந்த 15 லட்சம் பொய்யான பிரச்சாரம் இங்க பண்ணப்பட்டதோ, அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இது அமைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி மோடி அவர்கள் சீக்கிரமே தமிழ் கத்துக்கிட்டாங்கன்னா அதோட உண்மை வெளிப்பாடு இங்க தெரிய வருங்கிறது நம்ம நம்புவோம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ.